ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர்தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செழிப்பு, செல்வம், ஈர்ப்பு ஆகியவற்றின் காரணியாக இருக்கிறார். சுக்கிரனின் நிலை ஒருவரது ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால்தான் அந்த நபர் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெற முடியும். இல்லாவிட்டால் அந்த நபர் வாழ்வில் நிறைய பண பிரச்சனைகளை சந்திப்பார். இப்படிப்பட்ட சுக்கிரன் மாதந்தோறும் ராசி மாற்றுவார். அந்த வகையில் தற்பொழுது சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு நுழைவிருக்கிறார். விருச்சிக ராசியானது செவ்வாயின் ராசியாகும். இந்த ராசியில் சுக்கிரன் நுழைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளில் காணப்பட்டாலும் 3 ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியிலாக சிறப்பாக இருக்க போகிறது. அதாவது நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியால் நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெறப்போகிற ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக கடகராசி. கடகராசியின் 5வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறுவார்கள். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு நன்றாக இருக்கும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலையில் உங்களின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். இந்த காலத்தில் எதிர்பாராத ஒரு சில நிதி ஆதாயங்களையும் பெறுவீர்கள். மன உறுதி அதிகரிக்கும். துணிச்சலாக ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களுடன் பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வருகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்போகிறது. மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் வேளையில் எதிர்பாராத சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட போகிறது. செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிடல் அவசியம். பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். சம்பள உயர்வுக்கு தடையில்லை. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். பதவி உயர்வு காத்திருக்கிறது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அமோகமாக இருக்க போகிறது. பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாக இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். உறவினர்களால் அவ்வப்பொழுது ஒரு சில சங்கடம் ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியின் 4வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்களை பெறுவார்கள். ஒரு சிலருக்கு புதிய வாகனம், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தாய் உடனான உறவு மிக சிறப்பாக இருக்கும்.
புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பணவரவும் அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் இழுபறியாகி முடியலாம். எதிரிகளால் இடையூறுகள் ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக முறியடித்து விடுவீர்கள். உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்கள் தலையீட்டு காரணமாக குடும்பத்தில் அவ்வப்பொழுது பிரச்சனை ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து போவதும் நல்லது. உறவினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கலாம். அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதால் பொறுமை அவசியம். வழக்குகளில் அவசரம் காட்ட வேண்டாம். இளைய சகோதரர்களால் செலவு ஏற்படலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை முறியடிப்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் வருகை உற்சாகம் தருவதாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியின் 11வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். தொழிலதிபர்கள் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறலாம். குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்து வரும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணங்களின் பொழுது கைப்பொருட்களை பார்த்து கொள்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்பட போகிறது. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை சலனப்படுத்தலாம். கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கலாம். ஆனாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் இருக்கிறது. மாத முற்பகுதியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஒரு சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் தற்பொழுது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பெரிய அளவிலான முதலீடுகளை தவிருங்கள். வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தமும் நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். உற்சாகமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. நவ கிரகங்களில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வ செழிப்பு, ஈர்ப்பு ஆகியவற்றின் காரணியாக இருக்கிறார். சுக்கிரனின் நிலை ஒருவரது ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அந்த நபர் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லாவிட்டால் அந்த நபர் வாழ்வில் நிறைய பண பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் மாதந்தோறும் ராசியை மாற்றுவார். அந்த வகையில் தற்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள் நுழையவிருக்கிறார். இந்த விருச்சிக ராசியானது செவ்வாய் பகவானின் ராசியாகும். இந்த ராசியில் சுக்கிரன் நுழைவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளில் காணப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு 3 ராசிக்காரர்கள் நிதி ரீதியிலாக சிறப்பாக இருக்க போகிறது.
கடகம், சிம்மம், மகரம் ராசிக்காரர்கள் இந்த சுக்கிரனின் பயிற்சியால் நல்லதொரு நிதி நிலைமையை பெறப்போகிறார்கள். இவர்களுக்கு காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. அலுவலகத்தில் பதவி உயர்வுகளையும் பெறுவார்கள். ஒரு சிலர் நிதி ஆதாயங்களையும் பெறுவார்கள். ஒரு சிலருக்கு புதிய வாகனம், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகிறது. பதவி உயர்வையும் பெறலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அக்டோபர் 13ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களை காணலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.